கரூர் நெரிசல் தொடர்பாக பதிவாளர் அறிக்கை தர ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் நெரிசல் வழக்கில் சென்னை ஹைகோர்ட் பதிவாளர் அறிக்கையை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பதிவாளர் தாக்கல் செய்யும் அறிக்கையை அனைத்து தரப்புக்கும் வழங்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற விசாரணை நடைமுறையில் தவறுகள் உள்ளது என்றே கருதுகிறோம் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. கரூர் சம்பவம் தொடர்பான ரிட் மனுவை ஹைகோர்ட் விசாரித்ததில் குழப்பம் இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. கரூர் நெரிசல் வழக்கில் சென்னை ஹைகோர்ட் பதிவாளர் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது கரூரில் நடந்த தாவேகா பொதுக்கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குதான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி கரூரில் நடந்த தாவேகா பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது குறித்து விசாரிக்க முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை தமிழக அரசு அமைத்து விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் தான் வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்த வழக்கு என்பது இன்றைக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் கடந்த முறை நீதிமன்றம் 8 வாரத்தில் நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற பதிவாளர் தரப்பிற்கு பதிலளிக்க கூறியிருந்தது. அதே வேளையில் இந்த கரூர் சம்பவ விவகாரம் தொடர்பான விசாரணை என்பது தற்போது நடைபெற்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பதிவாளர் தரப்பில் எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை என்று கூறப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்தவரையில் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிவாளருக்கு நோட்டீஸ் பிறப்பிக்காத காரணத்தால் இந்த விவகாரத்தில் இதுவரை நாங்கள் பதிலளிக்கவில்லை என்று பதிவாளர் தரப்பில் பதில் அளிக்கப்பட்டது. தமிழக அரசு சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் என்பது தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆணையத்தை பொறுத்தவரை விசாரணை அமைப்புகளில் புலன் விசாரணைக்குள் தலையிடாமல் தனியாக விசாரணை என்பது நடத்தும். எனவே தனி நீதிபதி ஆணையத்திற்கு விதித்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. எதிர்காலத்தில் கூட்டங்கள் நடத்த விதிமுறைகளை வகுப்பதற்கும் நிவாரணம் பரிந்துரைக்கவுமே ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் ஆணையத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் கோரிக்கை வைக்காத நிலையில் உச்சநீதிமன்றம் தானாகவே ஆணையத்திற்கு தடை விதித்திருக்கிறது. எனவே தடையை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே போன்று உயர் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு அரசு என்று ஒரு திறமையான அதிகாரி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது.